சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎம் கிசான் பயனாளிகளே டிஜிட்டல் விவசாய அடையாள அட்டை வைத்திருப்பது கட்டாயம். மத்திய அரசு அதிரடி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் இனிவரும் தவணையை பெற ஐடி கார்டு கட்டாயம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிஎம் கிசான் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் புதிய விண்ணப்பதாரர்களுக்கான பதிவு செயல்முறையில் ஒரு முக்கிய மாற்றத்தை மத்திய விவசாய அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் ஜனவரி 1, 2025 முதல் புதிய விண்ணப்பதாரர்கள் அனைவரும் நிலப்பதிவேடுகளுடன் இணைக்கப்பட்ட டிஜிட்டல் ஐடிகளை பெற வேண்டும். அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை உண்மையான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு மட்டுமே பலன்களை பெறுவதை உறுதி செய்வதையும் விவசாயிகளுக்கான பிற நலத்திட்டங்களுக்கான அணுகலை முறைப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு வழங்கிய உத்தரவில் நிலப்பதிவேடுகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் முக்கியத்துவத்தையும் பயனாளிகளின் பெயரில் நிலம் மாற்றப்படுவதை உறுதி செய்வதையும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இந்த டிஜிட்டல் மயமாக்கல் கிசான் பத்ரா எனப்படும் தனித்துவமான விவசாய அடையாள அட்டைகளை உருவாக்க உதவுகிறது. இதில் விவசாயிகளின் நிலம், சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் மற்றும் பிற தொடர்புடைய தகவல்கள் உள்ளன. 9.5 மில்லியனுக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு 3 சம தவணைகளில் ஆண்டுதோறும் ரூபாய் 1000 வழங்கும் பிஎம் கிசான் திட்டத்தின் தற்போதைய பயனாளிகள் பதிவேட்டில் தொடர்ந்து இருப்பார்கள். இருப்பினும் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு விவசாய ஐடி நில உரிமைக்கான சான்றாக செயல்படும் பதிவு செயல்முறையை எளிதாக்கும் மற்றும் மோசடி அபாயத்தை குறைக்கும். நில மாற்றத்தை நிறைவு செய்யாத வழக்குகளுக்கு தீர்வு காண பரம்பரை பிறழ்வுகளுக்கான வழிமுறைகளை செயல்படுத்துமாறு மாநில வருவாய்த்துறைகளுக்கு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதலாக பிறழ்வுக்கு பதிவு உடனடியாக உரிமை பத்தியில் விண்ணப்பதாரரின் பெயரை பிரதிபலிக்கும் வகையில் நிலப்பதிவு அமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும். டிஜிட்டல் விவசாய ஐடிகள் என்றால் என்ன? கிசான் பெச்சான் பத்ரா அல்லது டிஜிட்டல் விவசாய ஐடி என்பது உண்மையான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் மட்டுமே தகுதியுடையவர்கள் என்பதை உறுதி செய்ய வடிவமைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான அடையாள அமைப்பாகும். மேலும் டிஜிட்டல் ஐடி ஏன் அறிமுகப்படுத்தப்பட்டது? டிஜிட்டல் ஐடி அறிமுகம் வரவிருக்கும் ஆண்டுகளில் சுமார் 110 மில்லியன் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அடையாள அட்டைகள் அரசாங்கத்திற்கு நேரடி ரொக்க பரிமாற்றம், விவசாய கடன்களை அனுமதித்தல், பயிர் காப்பீடு வழங்குதல் மற்றும் பயிர் விளைச்சலை மிகவும் துல்லியமாக கணிப்பது ஆகியவற்றை எளிதாக்கும். மேலும் பிப்ரவரி 2019 தொடங்கப்பட்டதில் இருந்து பிஎம் கிசான் திட்டம் விவசாயிகளுக்கு 18 தவணைகள் மூலம் ரூபாய் 3.46 லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 19வது தவணை அடுத்த மாதம் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.